ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் தான் பண்ணிடுறேன். நான் பாலில் தான் எப்போதுமே பண்ணி கொடுக்குறது பழக்கங்க பசங்களுக்கு. இதுவே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்றோன்னா எங்களுக்கு தனியாக நாங்கள் பண்ணிப்போம். நான் தண்ணியில் குக் பண்ணுவேன். இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஜூஸ் தான் குடிச்சிட்டு போவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி நான் 3 பேருக்கும் சேர்த்து பண்ணிடுறேன் ஓட்ஸு. அதில் ஒரு பாப்பா மட்டும் ஹனி போட்டு சாப்பிடுவாங்க. அவங்க வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. அதில் இன்னொருத்தர் மட்டும் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் அவங்களுக்கு பனானாவும் ப்ளூபெரிஸும் ஆட் பண்ணியிருக்கேன். 2-3 நாளாக பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி தோசை தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதாலே இன்றைக்கி அவங்க இட்லி தோசை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஓட்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருங்கன்ட்டாங்க. பசங்க கிளம்புன உடனே நான் சாமி கும்பிட்டுட்டேன். இன்றைக்கி சஷ்டின்றதால காலையிலே பூஜை முடிச்சிட்டேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் கந்த சஷ்டி கவசம் எல்லாம் படிப்பேன். இன்றைக்கி பசங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கும். ஸ்கூலில் ஏன்னா ட்ராமா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. எனி டைம் கூப்பிடுவாங்க பிக்கப் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்காகவே நான் காலையிலேயே முடிச்சிட்டேன் பூஜையை. இன்றைக்கி லன்ச் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஜீரா ரைஸும் ஷ்ரெம்ப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எப்போதுமே ஜீரா ரைஸ் பண்ணேன்னா சன்னா மசாலா தான் பசங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஆனால் நான் சன்னா சோக் பண்ணலை. அதால் இன்றைக்கி ஷ்ரெம்ப் ஃப்ரை பண்ணிடலான்னு ஷ்ரெம்ப் ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் பசங்க ஃப்ரை பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு இந்த 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். இன்றைக்கி நான் ஜூஸ் பார்த்திங்கன்னா செலரி ஜூஸ் தான் குடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி சாமான் டிஷ் வாஷரில் போட்டுட்டேன். நான் இன்றைக்கி காலையிலேயே நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேங்க. ஆனால் வெதர் ரொம்ப டவுனு, நல்லா ஃப்ரீசிங் கோல்டுன்றதால ட்ரெஸ் திருப்பியும் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு என்னோடய ஜூஸ் குடிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி பசங்க லஞ்சுக்கு வீட்டுக்கே வரலைங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ட்ராமா ப்ராக்டிஸ்ன்றதால வரல. 8 மணி வரைக்கும் ப்ராக்டிஸாக மெசேஜ் போட்டிருந்தாங்க. சரி லஞ்சாச்சும் நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்பா கிட்டேன்னு சொன்னேன். இல்லை வேண்டான்ட்டாங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் நான் ஸ்ட்ராபெரியும் குக்கும்பரும் கொடுத்துருந்தேன். அது போதும், நாங்கள் அதுவே சாப்பிட்டுக்குறோன்ட்டாங்க. டின்னர் ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. டின்னரும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்ட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் கூட சாப்பிடவே இல்லை இன்றைக்கி. எனக்கு எப்போதுமே பசங்க வந்துடுவாங்க. வந்த பிறகு 3 பேரும் உட்காந்து ஒன்றா சாப்பிடுவாங்க லஞ்சு. அவங்க வராததால் இவரும் வேலையிலேயே இருந்துகிட்ருக்காரு. எதுவுமே சாப்பிடல. ஓப்பன் பண்ணி பார்த்ததில் ஒரு ஸ்பூன் கூட எடுக்கல, அப்படியே இருந்தது. நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. ப்ரான் நம்ம இந்தியாவில் சொல்லுவோம், இங்கே ஷ்ரெம்ப் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரைஸில் என்ன பண்ணேன், நான் மைக்ரோவேவில் எப்போதுமே சூடு பண்ண மாட்டேன். நான் எப்போதுமே இப்போன்னு இல்லை, எப்போதுமே குக் பண்ண மாட்டேன் எதுவுமே மைக்ரோவேவில். நான் இது எப்போதுமே அடுப்பில் இல்லைன்னா அவனில் வைப்பேன். ரைஸை அடுப்புலேயே ஒரு பேனில் வச்சு சூடு பண்ணிட்டேன். ப்ரான் ஃப்ரை பண்ணி கொடுத்து அவருக்கும் டின்னர் கொடுத்துட்டேன். ஏன்னா டின்னர் இன்றைக்கி ரொம்ப ஏர்லியாகவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது நான் பிளான் பண்ணி வந்தது வேறு. சூப் பண்ணி வச்சிடலாம், இல்லைனா சாலட் பண்ணி கொடுத்துடலாம் நைட்டு டின்னருக்குன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு சுத்தமாக வேலையே இல்லாத போச்சு. இருந்தது இதையே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஃபோன் பண்ணால் ப்ராக்டிஸில் இருக்காங்க போல இருக்குது. எடுக்கவே இல்லை அவங்க. டின்னர் முடிஞ்சோடனே ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வேலை கொண்டக்கடலையும் பச்சை பயிரும் ஊற வச்சுட்டேன். நான் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, 1 வாரம் ஆகுது. ஸ்ப்ரிங் பிரேக்கில் நாங்களும் ட்ரிப்பெல்லாம் போனதில் பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணவே இல்லை. அதை இன்றைக்கி பண்ணிட்டோம்னா சாட்டர்டே சண்டே எல்லாம் பசங்க வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொண்டக்கடலை வேக வச்சு கொடுத்தோம்னா ஈவினிங் டைமில். இங்கே தேங்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, நல்ல தேங்காய். எப்போதுமே நான் 3 இல்லைன்னா 4 தேங்காய் வாங்கிட்டு வருவேன். அதில் 1 இல்லைன்னா 2 நல்லாயிருக்கும். இந்த வாட்டி நான் 2 தேங்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் 1 வழுக்க தூக்கி போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட் ஒன்று. உடைக்கும் போது அதான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறேன், இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் தெரியல. ஏன்னா ஒரு மாதிரி சவுண்டு வந்தது உடைக்கும் போதுன்னு. ஆனால் உடச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தேங்காய் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீட்டில் சுத்தமாக தேங்காய் இல்லை. நான் ஃப்ரோசனும் யூஸ் பண்ண மாட்டேன். முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. தேங்காய் தண்ணியும் ரொம்ப சூப்பராக இருந்தது, நிறையவும் இருந்தது. அதால் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் 1 கிளாஸ், அதுக்கப்புறம் எனக்கு 1 கிளாஸ் குடிச்சிட்டோம். என்னோடய பசங்க வீட்டில் இல்லைன்னா அவங்களுக்கும் கொடுப்பேன். அவங்களுக்கும் தேங்காய் தண்ணி ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் இந்தியாவுக்கு வரணும் அப்போல்லாம் இருக்கிற அத்தனை நாளும் இளநீ வாங்கி கொடுப்பேன் பசங்களுக்கு. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது தேங்காவை டேஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா சில நேரத்தில் தண்ணி நல்லா இருந்தால் தேங்காய் நல்லா இருக்காது, தேங்காய் நல்லா இருந்தால் தண்ணி நல்லா இருக்காது. அதனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 2மே ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, தேங்காயும் டேஸ்ட்டாக இருந்தது.
நான் ஜிப்லாக்ல போட்டு எடுத்து வச்சுருவேன், காற்றெல்லாம் எடுத்து. வீட்டில் தனியாக பொடி ஆகிடுது, அதால் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வறுத்துட்ருக்கேன் நான் பொடி பண்ணுறதுக்காக. பசங்களுக்கு கால் பண்ணேன், யாருமே பிக் பண்ணல. மேபி இன்னும் ஒரு 5 to 10 minutesல அவங்களே கால் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிடிஏல வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதால் டின்னர் பிரச்சனை இல்லை. என்னங்க இங்கே வந்து பீஸா தான் ஆர்டர் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதாவது இல்லைன்னா சப்வே. பசங்கக்கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து பீஸா தான் வேணும்னு எல்லாரோட ஆப்ஷன்ஸும் இருக்கும். அது இலை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா அழகாக பூத்து இருந்தது, பூத்து கொட்டிடுது எல்லாமே. 65-70 எல்லாம் டெம்பரேச்சர் போகுது. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நல்லா குளிருது. சரியான ஃப்ரீசிங் கோல்டு காலையில். ரோடு வந்து சீலிங் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து எங்களோட ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெதர் காலையிலேருந்து அப்படியே மேகமூட்டமாக இருந்தது. மழை வேறன்னு சொல்லியிருந்தாங்க. மத்தியானம் லைட்டாக ட்ரிஸ்லிங் இருந்தது ஒரு 12 மணிக்கு. அதால் வந்து இன்றைக்கி எங்களுக்கு பண்ணல, ரீஷெடியூல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஃபேஸ் 4 மட்டும் நாளைக்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் அப்பாயின்மெண்ட் இருந்தது பெடிக்யூர் பண்ணுறதுக்கு. அவங்க கால் பண்ணி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதால் இன்றைக்கி நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் ரீஷெடியூல் பண்ணியிருக்கேன் இந்த வீக்கெண்டுக்கு. அப்படி இந்த வீக்கெண்டில் போக முடியலன்னா நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லியிருக்கேன் நான். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டேன். பசங்களாம் வந்துட்டாங்க. கரெக்டாக 8:02க்கு வந்துட்டாங்க பசங்க. கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். கிளம்பும் போது கேட்டேன், பசிக்குதா, வீட்டில் போனோன்னே ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு. இல்லை வேண்டாம், மணி 8 ஆகிடுச்சு, எங்களுக்கு எதாவது வேணான்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.